ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் வந்து இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் தான் பார்க்க போறோம். ஸோ உளவியல் கேள்விகள்ல என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உளவியலுமே ஒரு பார்ட் தான் உங்களுக்கு ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ பிசியில் இருக்கக்கூடிய உளவியலை நினைச்சே வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ அதில் கேட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரியும் நமக்கு வரலாம், இல்லை அதையும் தாண்டி வரலாம், இல்லை அதை விடவும் லெவல் கம்மியாக வரலாம். ஸோ எப்படினாலும் வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அந்த கூற்று அதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்குமே சில இதெல்லாம் இருக்கும். ஸோ பார்ப்போம், எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்டர் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க நல்லா விடுவாங்க, அவங்க நல்லா விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், எனக்கு ஸ்பேஸ் வேணும்ன்றதுனால. ஸோ மோகன், ரித்திகா, ஜானவி, பிரியா மற்றும் ரியா ஆகியோர் நண்பர்கள். ஸோ அப்போ மொத்தமா எத்தனை நண்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 நண்பர்கள் இருக்காங்க. சரிங்களா? அந்த 5 நண்பர்கள்ல ஜானவி ரித்திகாவை விட வேகமாக ஓடுவார். அப்ப ஜானவின்ற பொண்ணு யாரை விட வேகமா ஓடுவா? ரித்திகாவை விட வேகமா ஓடுவா. அப்ப ரித்திகாவையும் ஜானவியும் ஓட விட்டா ஜானவி ஃபர்ஸ்ட்ல வருவா, ரித்திகா செகண்டா வருவா. அப்ப இவளை விட அவதான் வேகம். அதனால நான் வந்து அந்த ஓபன் பிராக்கெட்டை ஜானவியை நோக்கி போடுறேன். சரிங்களா? அடுத்தது, ஆனால் பிரியாவை விட மெதுவாக ஓடுவார். அது மெதுவாகமா மெதுவாக, சரியா? ஆனால் பிரியாவை விட மெதுவாக ஓடுவார். அப்ப ஜானவி ரித்திகாவை விட வேகம், ஆனா பிரியாவை விட மெதுவாக ஓடுவா. சரிங்களா? அப்போ 3 பேர் இப்படிதான் ஓடி இருப்பாங்க. ஜானவி ரித்திகாவை விட வேகமாவும் பிரியாவை விட மெதுவாகவும் ஓடுவான். மோகன் எல்லாரையும் விட மெதுவாக ஓடுவார். ஒரு ஆம்பளை பையன் தான், ஆனா பாவம், அவனுக்கு என்ன பிரச்சனையோ இல்ல ஒல்லியா இருக்க குட்டி பையனா கூட இருக்கலாம், ஏமாத்திட்டு இருக்காங்க. மோகன் எல்லாரையும் விட மெதுவாக ஓடுவான். அப்ப எல்லாரை விட கடைசி மோகன் தான். சரிங்களா? மோகன் தான் கடைசி. ரியா பிரியாவை விட வேகமாக ஓடுவார். பிரியாவை விட வேகம் யாரு? ரியா. அப்ப பெண்கள் 4 பேரும் தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க. ரியா, பிரியா, ஜானவி, ரித்திகா, லாஸ்டா மோகன். இவர்களில் யார் வேகமாக ஓடுபவர்னு கேக்குறாங்க. வேகமாக ஓடுபவர் யாரு நீங்க ப்ரூஃப் ஆயிருக்கு? ரியா. சோ ஆன்சர் பி ஆப்ஷன், ரியா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஒரு வெண்படத்துல இருந்து கேட்டிருக்கேன். கொடுக்கப்பட்ட படத்துல வந்து முக்கோணம் என்பது நடன கலைஞர்களை குறிக்கிறது. தட் மீன்ஸ் டான்சர்ஸ். அப்ப முக்கோணம் வந்து நடன கலைஞர்கள், நடன கலைஞர்கள். சரியா? வட்டம் கால்பந்து வீரர்களை குறிக்குது. வட்டம் வந்து கால்பந்து வீரர்களை குறிக்குது. செவ்வகம் வந்து ஆண்களை குறிக்கிறது. சரிங்களா? சதுரம் மாணவர்கள், இதுதான் சதுரம். சரிங்களா? சதுரம் மாணவர்களை குறிக்கிறது. இப்ப நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, how many boy students are only footballers? எத்தனை ஆண் மாணவர்கள் கால்பந்து வீரர்களாக மட்டும் உள்ளனர்? இந்த மட்டும்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு கால்பந்துல தான் வரணும், நடன கலைஞர்ல வரக்கூடாது. அப்ப முக்கோணத்துல இருக்கிற நம்பர் என் கண்ணு போவே கூடாது. அப்போ என்ன, என் கண்ணு 6, 4, 8, 12 இதுலதான் என் கண்ணு போகணும். சரிங்களா? அப்ப அதுதான் முக்கோணத்தை விட்டு தாண்டி இருக்கு. தட் மீன்ஸ் நடன கலைஞர்களை விட்டு தாண்டி இருக்கு. அப்ப அதுல கால்பந்து வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கால்பந்து வீரர்கள் வரணும்ல. அப்ப அதுல நான் 6ஐயும் என்ன பண்ணிடுவேன், ஒமிட் பண்ணிடுவேன். ஏன்னா 6 என்பது வெறும் மாணவர்கள் தான். சரியா? அடுத்தது 4, 8, 12 இது இருக்கு. இப்ப நான் வந்து 12 பார்க்கும்போது அந்த 12 என்பது ஆண்கள்லயும் இருக்கு, கால்பந்துலயும் இருக்கு. அப்போ ஒரு ஆண் கால்பந்து வீரரா இருக்கானே தவிர அவன் மாணவனா இல்ல. நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ஆண் மாணவர்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப மாணவர்கள்லயும் இருக்கணும், கால்பந்து வீரர்கள்லயும் இருக்கணும், ஆண்கள்லயும் இருக்கணும்னா எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் எது? 8. சோ இந்த கேள்வியினுடைய ஆன்சர் பி. சரிங்களா? 3. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரூட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிள் தான்மா. நீ ஒரு ப்ராப்பரா போடுறதா இருந்தா 16க்கு ரூட் எடுத்தா 4, 4 5 கூட்டுங்க 9ன்னு வரும். அதுக்கப்புறம் 9க்கு ரூட் எடுத்தா 3, அந்த 22 3 கூட்டுங்க 25ன்னு வரும். 25க்கு ரூட் எடுத்தா 5, அதை கூட்டுங்க 49ன்னு வரும். 49க்கு ரூட் எடுத்தா 7, 74 7 கூட்டினா 81. அப்ப ரூட் ஆஃப் 81 என்னன்னு பாத்தீங்கன்னா 9. ஓகேவா? சோ ஆன்சர் 9. ஆனா நீங்க இப்படி ரூட் எடுத்தலாம் போட வேணாம், நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் ரூட்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 74ன்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் ரூட்ல என்ன நம்பர் இருக்கு? 74. அப்ப 74க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் வேல்யூயும் 74க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் வேல்யூவும் சொல்லுங்க. நமக்கு 2 இருக்கு. ஏன்னா 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 9 ஸ்கொயர் எவ்வளோ? 81. அப்ப 74க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ 64, 74க்கு பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ 81. அப்போ அந்த 74க்கு பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். பிளஸ்னா இருக்கிறதுல எது பெரிய வேல்யூ அதான் ஆன்சர். அப்ப 81 தானே பெருசு, 74க்கு அடுத்து வரணும். பிளஸ்னா கூட்டிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற நம்பர் கூட்டி வர நம்பர். அப்ப 81 இருக்கக்கூடிய 9 ஆன்சர். இதே அங்க மைனஸ் இருந்துருந்துச்சுன்னா
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்க மைனஸ்னு இருந்துருந்துச்சுன்னா முன்னாடி நம்பர் ஆன்சரா சொல்லியிருப்பேன். அப்ப 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தா வரக்கூடிய 8 தான் ஆன்சரா இருந்திருக்கும். புரியுதுங்களா சொல்றது? அப்ப எதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் வர்றது வந்துச்சுன்னா அடுத்த வேல்யூ, மைனஸ் வர்றது வந்துச்சுன்னா முன்னாடி வேல்யூமா. சோ பாத்துக்கோங்க கரெக்டா. அடுத்து நாலாவது கொஸ்டின் உங்களுக்கு வாங்க ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு ஜெனரலா ஒரு கன்சர்ன் எடுத்து ஒரு மாணவர் எப்படி ஹேண்டில் பண்ற ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் ஒரு பொதுத்துறையில் அதிகாரியாக பணிபுரிகிறீர்கள். பொதுத்துறைனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட எடுத்துக்கோ. ஒரு அதிகாரியாக பணிபுரிகிறீர்கள். உங்கள் சக ஊழியர்களில் ஒருவர் உங்களை பற்றி எதிர்மறையான வதந்திகளை தொடங்குகிறார். அப்போ உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு கொலீக்ஸ் 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அந்த 4 பேர் தான் நீங்களா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டே தான் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்பும் போது நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? வதந்தியை பகிரங்கமாக மறுப்பீர்கள். நானா அப்படி இல்லைங்கோன்னு போயிட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஊர் வாயை அடக்க முடியுமாமா? 1000 பேர் 1008 பேசுவாங்க. எனக்கு தெரியும் நான் எப்படின்னு. அதை நான் இன்னொருத்தருக்கு போய் ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல இல்ல. அந்த மாதிரி வதந்திகளை பகிரங்கமாக மறுப்பீர்கள் என்பது வராது. நான் போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட நான் இப்படி பண்ணலங்க என்னால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, சொல்லிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டா கூட இருந்தா இரு, இல்லையா போயிட்டே இரு, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது, உங்கள் சக ஊழியரை பற்றி எதிர்மறையான வதந்தியை தொடங்குவீங்கள். அவன் என்னை பத்தி இப்படி சொன்னானா, அவன் கதை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை உடனே எடுத்து பேசிட கூடாது. அவன் கதை என்னவா இருந்தா நமக்கு என்ன? நம்ம வந்திருக்கக்கூடிய வேலையை பார்க்கறதுக்கே நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. நம்ம தலை மேல இருக்கிற பிரச்சனையை தள்ளி வைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. இதுல அவனை பத்தி பிரச்சனையை பத்தி பேசுவீங்களா? அப்ப அதுவும் கூடாது. அடுத்தது, அதையெல்லாம் விட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து செய்ய தீர்மானியுங்கள். ஓகேவா? எல்லாம் அவன் என்னன்னா பேசிட்டு போட்டோம், எனக்கு அதால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? அம்மன் ஜல்லிக்கு இருக்கா? கிடையாது. அப்ப இதுதான் வரும். அடுத்தது, பதற்றம் அடைக ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணும். ஐயோ என்ன பத்தி இப்படி பேசிட்டானா, ஆனா வேணா விட்டுருங்க அப்படின்லாம். நோ, பி கூல். அவன் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், அதனால உனக்கு எதனா சஃபர் ஆவறியா? இல்ல. சோ அப்ப இந்த மாதிரியும் வரக்கூடாது. அப்ப இதுதான் வந்திருக்கணும். சோ சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 5வது கேள்வி ரொம்ப பெருசா கொடுத்துருக்கேன். சோ இங்கிலீஷ் மீடியம் வந்து பாத்துக்கோங்க. பட் ஆனா இந்த கேள்வி என்னதான் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் தமிழ்ல தான் படிப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒரு சில வார்த்தைகளை தமிழ்ல படிச்சா அவங்க ஓன் மதர் டங்ல புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். சோ நீங்கள் ரோந்து பணியில் இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி, ஆமா தானே? ஃபியூச்சர்ல போலீஸ் ஆயிட்டீங்கன்னா ரோந்து பேட்ரோல் எல்லாம் போவீங்கல்ல. சோ அதான் சொல்றாங்க. நீங்கள் ரோந்து பணியில் இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி கொள்ளை சம்பவம் நடந்த வேறொரு பகுதியில் பணியில் இருக்கும் மற்றொரு போலீஸ் அதிகாரியிடமிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அவர் போலீஸ் தலைமையகத்தை அழைக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவருக்கு உடனடி உதவி தேவை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? வாக்கி டாக்கி எல்லாம் கொடுப்பாங்கம்மா. உங்களுக்கு வாக்கி டாக்கி எல்லாம் கொடுத்து நீங்க எதனா ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவாங்க. சோ ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நீ ஒரு ரோந்துல இருக்க, பேட்ரோல்ல இருக்க, உனக்கு கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பேட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை கான்டாக்ட் பண்ண முயற்சிக்கிறார். ஆனா அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. காரணம் ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமா இருக்கலாம். அதனால அவர் முன் லைனுக்கு வராரு. முன்னோடி லைனுக்கு வந்து எனக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு உடனடி உதவி தேவைன்னு சொல்றாரு. நீங்கள் என்ன செய்வீர்கள்? போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்ள முயற்சிக்கவும். உடனே உனக்குதான் லைன் கிடைக்கல, இதோ நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்து பண்ணிட்டு இருப்பியா? இல்லனா போலீஸ் தலைமையகத்திற்கு சென்று நிலைமை குறித்து தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உனக்குதான் லைன் கிடைக்கல, உன்னால சொல்ல முடியல ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு, நான் உடனே வண்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு பண்ணுவியா? இல்லையா அந்த பகுதி உங்கள் அதிகார வரம்பிற்குள் இல்லாததால் பதிலளிக்க வேண்டாம் என்று முடிவு செய்யுங்கள். இது என் ஏரியா கிடையாதுங்க, அந்த பார்டர் அங்கேயோடு முடிஞ்சிருச்சு, அதனால பார்டர் தானே, நீயும் வராத நானும் வரமாட்டேன், இப்படி இருந்துருவியா? இல்லைன்னா சூழ்நிலையை சமாளிக்க உதவ சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சென்று உடனடியாக உதவி செய்யவும், இப்படி கேட்டிருக்காங்க. இந்த 4த்துல எது சொல்லுவீங்க? எல்லாருமே உத்தமனுங்க தான். உடனே என்ன பண்ணுவீங்க? டி ஆப்ஷன் தான். பண்ண மாட்டானுங்க உருப்படியா அந்த வேலையை. சாவு, எக்கேடோ கட்டு சாவு. போன வாரம் உங்ககிட்ட வந்து ஒரு கேஸ் பிரச்சனை, ஒரு ஃபைல் கேட்ட, கொடுத்தியா? நீ கொடுக்கல, சாவு அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஆனா ஒரு நல்ல மாதிரி நடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சூழ்நிலையை சமாளிக்க உதவ சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சென்று, ஏன் சார் இதை சொல்லலாம் இல்ல சார், போலீஸ் தலைமையகத்தை நான் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவருக்கு அங்க எமர்ஜென்சி நீடு, அவசர உதவி தேவை, அதனால நான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்து உன்னை காப்பாத்திக்கிட்டோம்லாம் விட முடியாது, நானும் வரேன், நான் வர வழியில உனக்கு என்ன பண்றேன், ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தகவல் தெரிவிக்க ட்ரை பண்றேன், ஆனா நான் வராம இருக்க முடியாது, ஏன்னா நானும் போலீஸ், நான் அது வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன், அதுக்கு தான் நான் வாங்குறேன்ல காசு சம்பளம் அப்படின்னு சொல்றீங்களா, பொது சேவை தான், அதுக்கு தான் நம்ம சம்பளமும் கொடுக்குறாங்க எனக்கு கவர்மெண்ட், அந்த பொது சேவையை நான் மக்களுக்கோ இல்ல உங்களுக்கோ நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உடனே நீங்க போயிடணுமே தவிர நான் வந்து போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்ள முயற்சிப்பேன் அப்படின்றதுலாம் சரியான விடையா வராது. சரிங்களா? அடுத்த 6வது கேள்வி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அக்கார்டிங் டு த லா நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தவறா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ண முடியாது, அந்த சட்டத்தை வந்து சொல்லலாம் தொடங்க முடியாது, ஏன்னா தப்பு. ஓகேவா? விபத்து நடந்த இடத்திலிருந்து ஓடி விடுவீர்கள். நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனா அதெல்லாம் பண்ண முடியுமா ஒரு நியாயமா நடந்துக்கிற ஆளா இருந்தா? முதலில் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல மக்களிடம் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கப்பா, நம்ம கதையை பேசலாம், நான் இங்கே இருக்கேன் சாயங்காலம் வரைனா கூட குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. இதான் யாரா இருந்தாலும் செய்வாங்க. சோ லாஸ்ட் தான் கரெக்டா இருக்கும். சரியா? அடுத்து 7வது கொஸ்டின்.
find the wrong number in the given series னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 360 120 60 20 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நான் பார்க்கும் போதே தெரியுது எனக்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு நம்பர்னா அது 11 அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? சோ அதனால நான் அதை சூஸ் பண்றேன். பட் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 360 நீ 3ஆல அடிச்சு கொடுத்தா உனக்கு என்ன வரும்? 120 வரும். சரிங்களா? 120 மறுபடியும் 2ஆல அடிச்சு கொடுத்தா உனக்கு என்ன வரும்? 60 வரும். 60 மறுபடியும் 3ஆல அடிச்சு கொடுத்தா உனக்கு என்ன வரும்னா 20 வரும். மறுபடியும் 20 2ஆல அடிச்சு கொடுத்தா உனக்கு 10 தான் வந்திருக்கணுமே தவிர 11 வந்திருக்க கூடாது. ஆகிய காரணத்தினால 11 என்பது தவறான எண்ணா கருதப்படுது. சரிங்களா? அடுத்து ஒரு blood ரிலேஷன் கொடுத்திருக்கேன். S is the daughter of M, M is the wife of A அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. S என்பவர் M இன் மகள். அப்போ S ன்ற ஒருத்தர் இருக்காங்க. யாருடைய பொண்ணு? M ஓட பொண்ணு, மகள். ஓகேவா? S என்பவர் M இன் மகள். M என்பவர் A வின் மனைவி. இந்த M இருக்காங்கல்ல, இவங்க யாருடைய மனைவினா A வினுடைய மனைவி. அப்ப A என்னவா இருந்திருப்பாருமா? கணவரா இருந்திருப்பார். பிளஸ். சரிங்களா? அடுத்தது A என்பவர் R இன் தந்தை. இந்த R இருக்காரு பார், அவருடைய தந்தை தான் A. ஏற்கனவே A வந்து கணவன் ஆண் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டு அதனால தந்தைன்னு மட்டும் எழுதிக்கிறேன். ஆனா R வந்து மகனா மகளான்னு தெரியல, பொண்ணா பையனான்னு. R என்பவர் T இன் சகோதரன். Tன்ற ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுடைய சகோதரன், பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு அப்பா இவங்க, இவங்களோட பொண்ணு இவங்கன்னா இந்த 3 பேரும் ஒன்னா பிறந்திருக்கவங்க. இந்த 3 பேரும் ஒன்னா பிறந்திருக்கவங்க தான் கணக்கு. ஏனெனில் S என்பவர் T க்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. இந்த இருக்கார்ல S, இவர் Tக்கு என்ன உறவுன்னா சகோதரி, அவ்வளவுதான். அது தெரிஞ்சு போச்சு. ஆனா T ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரிய தேவையில்ல. இவங்க 3 பேரும் கூட பிறந்திருக்கவங்க தான். Tக்கு வந்து S வந்து சகோதரி வேணும். அப்ப S என்பவர் T க்கு சகோதரி. 9th question. One morning after sunrise, ஒரு காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு பின்பு குமார் என்பவன் ஒரு மைதானத்தில் கம்பியின் எதிரே நின்றிருந்தான். அப்ப குமார் ஒரு கம்பிக்கு எதிர்க்க நின்று இருக்கான். அப்ப இது குமாரு, இது கம்பி. சரிங்களா? கம்பிக்கு எதிரில் 2 பேரும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்ப கம்பியும் குமாரும் எதிரெதிரே நின்று கொண்டிருக்கின்றனர். கம்பியின் நிழல் அவனின் வலக்கை புறம் விழுகிறது. அப்போ கம்பியோட நிழல் வந்து வலதுகை பக்கம் விழுது. யாரோடைய வலதுகை பக்கம்? குமாரோட வலதுகை பக்கம் விழுது கம்பியோட நிழல். அப்ப குமார் வந்து எனின் அவன் பார்க்கும் திசை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்குமா, வலதுகை பக்கம் நிழல் விழுது. அப்ப கம்பிக்கு அது இடதுகை பக்கம். கம்பிக்கு இடதுகை பக்கம் விழுந்தாதான் குமாருக்கு அது வலதுகை பக்கம்ன்றதே ஆகும். கரெக்டா? சரியா? அப்ப கம்பிக்கு நிழல் இடது பக்கம் விழுகிறது. காலை வேளையில் நிழல் இடதுகை புறம் விழணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் வந்து வடக்கு திசையை பார்த்திருக்கணும். அப்ப கம்பி வந்து வடக்கு திசையை நோக்கி இருந்திருக்கு. கம்பி எந்த திசையை நோக்கி இருந்திருக்கு? வடக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் திசைனா இது கிழக்கு, இது வடக்கு, இது என்னது? மேற்கு, இது தெற்கு. ஓகேவா? அப்ப இங்கதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கும். சரிங்களா? இங்கதான் சூரியன் உதிக்கும். அப்போ குமார் வந்து தெற்கு திசையை பார்த்தோம், கம்பி வந்து வடக்கு திசையை பார்த்தோம் இருக்கு. அப்ப கம்பி ஃபேசிங் வடக்கு, குமார் ஃபேசிங் தெற்கு. சரிங்களா? இப்ப சூரியன் இங்க வர்றதுனால கம்பியுடைய நிழல் இந்த பக்கம் தான் விழும். ஏன்னா சூரியன் இங்க இருக்கிறதுனால கம்பி மேல பட்டு கம்பியோட நிழல், குமாரோட நிழலும் இந்த பக்கம் தான் விழும். அப்ப கம்பியோட நிழல் குமாரினுடைய வலதுபுறத்துல விழுது. அப்ப குமாரினுடைய வலதுபுறத்துல விழுதுன்னா கம்பியினுடைய நிழல் இடதுபுறம். அப்ப குமாருக்கு வலதுபுறத்துல தான் நிழல் விழுதுன்றதை நான் புரிஞ்சுப்பேன். அப்ப காலையில ஒருத்தருக்கு வலது பக்கத்துல நிழல் விழணும் அப்படின்னா அவங்க எந்த திசையை பார்த்திருக்கணும்? தெற்கு திசையை பார்த்திருக்கணும். ஆன்சர் ஏ ஆப்ஷன், சவுத், தெற்கு. சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி. The position of how many alphabets, அதாவது பாக்கெட் என்ற வார்த்தையில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் ஆங்கில அகரவரிசைப்படி அமைத்தால். பாக்கெட். சரிங்களா? இதான் ஆங்கில அகரவரிசைப்படி அமைக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சி வரும். சி முடிஞ்சுச்சா? டிஇ முடிஞ்சுச்சா? அடுத்தது இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே கே ஓ பி டி. இந்த மாதிரி ஆங்கில அகரவரிசைப்படி அமைத்தால் எத்தனை எழுத்துக்கள் இடம் மாறாமல் இருக்கும்? மாறிடுச்சு 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 தான் மாறல. அப்போ ஒரு லெட்டர் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? இதெல்லாம் பார்த்த கொஸ்டின் தாமா, நிறைய கத்துக்கிட்ட கொஸ்டின் தான். 11 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. which element is 6th to the right of the 7th from left hand? எந்த உறுப்பு இடமிருந்து 7வதாக உள்ள உறுப்புக்கு வலப்புறம் இருந்து 6வதாக உள்ள உறுப்பு? நீ வந்து என்ன கூட எண்ணிடு. இதுதான் இடமிருந்து. இடமிருந்து 7வதாக இருக்கக்கூடிய உறுப்புக்கு வலம் இருந்து 6. அப்போ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் மாறுச்சுன்னா, இங்க ஒரு இடம், இங்க வலம், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொடுக்கப்பட்ட 2 நம்பரையும் கூட்டிடுங்க. 7 ஒரு 6 13. அப்ப எந்த பக்கம் இருந்து பார்க்க சொல்றாங்க? இடம் இருந்து, ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்றாங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 13வது உறுப்பு என்னவோ அதுதான் ஆன்சர். புரியுதா சொல்றது? இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் மாறுச்சுன்னா கூட்டணும். இங்கேயும் வலம் இருந்து இங்கேயும் வலப்புறம்னு கொடுத்தா கழிச்சிடணும். புரியுதா? 2 இடத்துல வலம் வலம் இருந்தா கழிக்கணும். ஒண்ணுத்துல இடம் ஒண்ணுத்துல வலம்னு இருந்தா கூட்டணும். அப்ப இங்க ஒண்ணுத்துல இடம் ஒண்ணுத்துல வலம்னு இருக்கு, கூட்டிட்டேன். ஆனா எந்த பக்கம் இருந்து பாக்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இடம் இருந்து தான் சொல்லியிருக்காங்க, அதனால இடம் இருந்து தான் பார்க்கணும். அப்ப 13வது எலிமெண்ட் சொல்லாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சோ ஆன்சர் வந்து 1மா. சோ ஆன்சர் சி. சரியா? ஓகே. அடுத்து 12வது கேள்வி. M is
85 மீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் எஃப். அதாவது m என்பவர் f ற்கு தென்மேற்கு திசையில் 85 மீட்டர் தொலைவில் உள்ளார். m என்பவர் f ற்கு தென்மேற்கு திசையில். அப்ப f இங்க இருக்குன்னா f க்கு தெற்கு இது மேற்கு இது. அப்ப தென்மேற்கு திசையில், தென்மேற்குனா இந்த பக்கமா, இதுதான் தென்மேற்கு. தென்மேற்கு திசையில் எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கார்? 85 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கார். c என்பவர் f ற்கு தென்கிழக்கு திசையில் 85 மீட்டர். f ற்கு தென்கிழக்குனா இது. இங்கதான் c வந்து எத்தனை மீட்டர் இருக்காரு? 85 மீட்டர். அப்ப இவங்க ரெண்டு பேரும் நேரா இருக்காங்கன்ற மாதிரி மீனிங் வருது. சரிங்களா? எனில் c என்பவர் m ற்கு எந்த திசையில் உள்ளார்? c என்பவர் m ற்கு கிழக்கு திசை. ஏன்னா m க்கு இருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது என்ன திசை? கிழக்கு, ஈஸ்ட். சோ ஆன்சர் வந்து ஈஸ்ட், கிழக்கு திசை. சரிங்களா? அடுத்து 13வது கேள்வி. What should come in the place of the question mark in the given series? 591, 592. சோ முதலில் ஒரு நம்பர் கூட்டப்பட்டிருக்கு, அடுத்தது 4 நம்பர் கூட்டப்பட்டிருக்கு, அடுத்தது 9, அடுத்தது கண்டிப்பா 16 தான் இருக்கணும், அடுத்தது கண்டிப்பா 25 தான் இருக்கணும். காரணம் என்ன? எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ் ஆட் ஆன் ஆயிருக்கு. சோ 621, 25, 6, 4, 6, 646 சி. அடுத்தது 14. Refer to the numerical series given below and answer. பின்வரும் எண்களை ஆராய்ந்து விடையளிக்கவும். Find the difference between. அதாவது வந்து இது ஒரு 3 நம்பர் கொடுத்திருக்காங்கமா. சோ இதுக்கு நான் ஆன்சர் கீ வந்து எங்க அகாடமில வைக்கும்போது ஜஸ்ட் தப்பா கொடுத்துட்டேன், அதை திருத்திக்கலாம். சரியா? பின்வரும் எண்களில் சிறிய எண்ணில் உள்ள பெரிய இலக்கத்திற்கும் பெரிய எண்ணில் உள்ள சிறிய இலக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் காண்கன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்ற கொஸ்டினை நல்லா கவனிங்க. இது வந்து எண்கள். 435ன்றது எண்கள். அதுல 4ன்றது ஒரு இலக்கம், 3ன்றது ஒரு இலக்கம், 5ன்றது ஒரு இலக்கம். அப்ப இதெல்லாம் ஒரு இலக்கம். அந்த 3 இலக்கங்களும் சேர்த்து உருவானதுதான் ஒரு எண். சரிங்களா? இப்ப பின்வரும் எண்களில் சிறிய எண்ணில் உள்ள பெரிய இலக்கத்திற்கும், இதுல எதுமா சிறிய எண்? இதுதான். இந்த சிறிய எண்ணில் உள்ள பெரிய இலக்கம் எது? 4. சிறிய எண்ணில் உள்ள பெரிய இலக்கத்திற்கும் பெரிய எண்ணில் உள்ள சிறிய இலக்கத்திற்கும் பெரிய எண் எது? இதுதான். இதுல சிறிய இலக்கம் எது? 0. அப்ப அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கேக்குறாங்க. 4 - 0 என்னன்னா 4. சாரி 4. சரிங்களா? ஆன்சர் டி. ஆனா நான் 2 வச்சு போட்டேன், அதுக்காக தான் சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து 15. There are 6 friends ABCDEF அப்படின்னு இருக்காங்க. சரி, இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க, தமிழ் மீடியம் இங்க வச்சுக்கிறேன். ABCDEF ஆகிய 6 நண்பர்கள். F என்பவர் B மற்றும் C விட அதிக ரேங்க் எடுத்தார். அப்ப F வந்து யார் ரெண்டு பேரோட ரேங்க் அதிகம்? B விடவும் C விடவும் ரேங்க் அதிகம். F என்பவர் B மற்றும் C விட ரேங்க் அதிகமா எடுத்தார். D என்பவர் C மற்றும் E விட அதிக ரேங்க் எடுத்தார். D வந்து யாரை விட அதிகமா எடுத்தாங்கன்னா C விடவும் E விடவும் அதிகமா எடுத்தாங்க. சரி, F என்பவர் E விட ரேங்க் குறைவு. அப்ப E விட ரேங்க் குறைவு யாரு? F. E விட ரேங்க் குறைவு யாரு? F. சரிங்களா? ஓகே சார், என்ன சார் கூற்று முரண்பாடு ஆகுது? கன்ஃபியூஸ் ஆகலாம். F வந்து BC விட அதிகம்னு சொன்னீங்களே சார், இங்க பாருங்க F க்கு முன்னாடி C வந்துட்டானா? நல்லா கவனி. இந்த C-யும் E-யும் நான் யாரை விட அதிகம்னு சொல்லியிருக்கேன்? இந்த C E விட D அதிகம்னு சொல்லியிருக்கேன். E வந்து F விட அதிகம் தான் சொல்லியிருக்கேன், தவிர C இங்க தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இல்லல்ல. நான் இப்ப எழுதுறேன் பாருங்க. F விட யாரை விட அதிகம்? B-யும் C-யை விட அதிகம். சரிங்களா? இப்போ F விடவும் அதிகம் யாரு? E. F விடவும் அதிகம் யாரு? E. இங்க சொல்லிருக்காங்களா F என்பவர் E விட ரேங்க் குறைவு. அப்ப F வந்து E விட ரேங்க் குறைவு. அப்ப E தான் அதிகம். E விடவும் அதிகம் யாரு? D. இப்ப நான் C பின்னாடி தானே இருக்கான். இப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போது நான் C ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி தள்ளிட்டேன். பின்னாடி தானே இருப்பான். அடுத்தது A என்பவர் F விட அதிகமாகவும் E விட குறைவாகவும் இருக்கிறார். A வந்து F விட அதிகம், E விட குறைவு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் A வரணும். அப்ப D E A F. இந்த லாஸ்ட்ல யாருன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேர்ல யார் லாஸ்ட்னு தெரியல. ஆனா இவங்க ரெண்டு பேர் தான் கடைசியில இருக்காங்க. எனில் நமக்கு யார் அதிக ரேங்க் பெற்றுள்ளார்னு கேட்டிருக்காங்க. அதிக ரேங்க் பெற்றுள்ளவர்ல ஒரு ஆப்ஷனும் பஞ்சாயத்துமே இல்ல. D தான் அதிக ரேங்க் பெற்றுள்ளார். அப்ப D தான் ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு போடுங்க. கேள்வி கொஞ்சம் ஈஸி தான். அடுத்தது, இது ரொம்ப நல்ல கேள்வி. 2 தொடர்ச்சியான லீப் வருடங்களில், தட் மீன்ஸ் நெட்டாண்டில் இடையே உள்ள அதிகபட்ச வருடங்களின் எண்ணிக்கை X என்றால் X இனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப 2 தொடர்ச்சியான லீப் வருடங்கள். நம்ம நினைப்போம் 2024 ஒரு லீப் வருஷம் சார், அடுத்தது 2028 ஒரு லீப் வருஷம் சார், நடுவுல எத்தனை வருஷம் கேப் இருக்குன்னா 3 வருஷம் இருக்கு சார். 3 ஆப்ஷன்ல இல்ல, சோ 4 போட்டுக்கிறேன் சார். ஏன்னா ஒரு லீப் வருஷமும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அது ஆன்சர் தப்பு. நான் இங்க கேட்டிருக்கக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதிகபட்சம் கேட்டிருக்கேன். சரிங்களா? 2 தொடர்ச்சியான லீப் வருடங்களில் இடையே அதிகபட்ச எண்ணிக்கை எதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒலிம்பிக் தொடங்கின வருஷமான 1896 என்பது ஒரு லீப் வருடம். ஒலிம்பிக் தொடங்குச்சு. அடுத்த ஒலிம்பிக் எப்ப நடந்திருக்கும்? 1900ல நடந்திருக்கும். அதுக்கு அடுத்த ஒலிம்பிக் எப்ப நடந்திருக்கும்? 1904ல நடந்திருக்கும். இப்போ இதுவுமே ஒரு லீப் வருடம்னா 4 வருஷம் கழிச்சு வந்து 1900 ஒரு லீப் வருடமா இருந்திருக்கணும், 1904 ஒரு லீப் வருடமா இருந்திருக்கணும்ன்றதுதான் நம்ம கணக்கு. ஆனா நான் ஏற்கனவே நூற்றாண்டுகள் ஒரு லீப் வருடமாக இருக்கக்கூடிய பட்சத்தில், நூற்றாண்டுகள் ஒரு லீப் வருடமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது 4ஆல் வகுப்பட்டால் மட்டும் போதாது, எதுவாலும் வகுப்படணும் சொல்லியிருக்கேன்.
400 ஆலும் வகுப்படணும். இப்ப நான் 1900 4ஆல் அடிச்சேன்னு வச்சுக்கோ, 16 16 4 முறை வரும், மிச்சம் எவ்வளவு மீறும் 3, 30ல 4 28 7 முறை வரும், 2 மீறும் 5 அடியும். உடனே அது லீப் வருடம் சொல்லிடக்கூடாது. நான் நல்லா கவனிச்சுக்கோங்க, 4ஆல் அடிபட்டால் மட்டும் லீப் வருடம் கிடையாது. நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த எண் எதுவாலும் அடிபட வேண்டும், 400ஆலும் அடிபடணும். அப்ப 1900 400ஆல் அடிப்பாக்கலாம், 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 19 4ஆல் அடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப அது ஒரு லீப் வருடமே கிடையாது. அப்போ 1896க்கு கழிச்சு வரக்கூடிய 4வது வருஷமான 1900 என்பது ஒரு லீப் வருடமே இல்ல. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 1904 தான் லீப் வருடமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நூற்றாண்டுகள் வரக்கூடிய பட்சத்தில் மட்டும் நடுவில் இருக்கக்கூடிய வருடங்களுடைய எண்ணிக்கை அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? 8 ஆண்டுகள் இருக்கும். ஆன்சர் 8. அதுதான் சொல்றேன், 2 தொடர்ச்சியான லீப் வருடங்களுடைய அதிகபட்ச எண்ணிக்கையில் உள்ள இருந்து வந்து 8. அடுத்தது 17. 17வது क्वेश्चन கொடுத்திருக்கேன். ஈஸியான ஒரு क्वेश्चन தான். 8 1 4 6 7 5 2 அனைத்து ஒற்றைப்படை இலக்கங்களிலும் ஒன்றை கூட்டிக்கோங்க. ஒற்றைப்படை இலக்கங்கள்ல 1 கூட்டினா 2 8 6. இரட்டைப்படை இலக்கங்களில் ஒன்றை கழித்தால், ஒன்றை கழிச்சுக்கோ, 7 3 5 1 கழித்தால் இடமிருந்து முதல் மற்றும் கடைசி இலக்கங்களின் வித்தியாசம். இதுதான் இடமிருந்து. இதுல முதல் நம்பருக்கும் கடைசி நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். 7 - 1 என்னம்மா? 6. ஆன்சர் சி. முடிஞ்சுச்சா? அடுத்தது 18வது கேள்வி. If it was Monday on 12th August in a particular year, ஒரு வருடத்தில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்பது திங்கள் எனில், அதே வருடத்தில் செப்டம்பர் என்பது என்ன கிழமையா? செப்டம்பர் 80 என்ன கிழமை? செப்டம்பர் 26 என்பது. சரியா? இங்கிலீஷ் மீடியத்துல தான் क्वेश्चन இருக்கு. செப்டம்பர் 26 என்பது என்ன கிழமைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஆகஸ்ட் 12ல இருந்து செப்டம்பர் போனோம். ஆகஸ்ட் செப்டம்பர் பக்கத்து மாசம் தானே. ஆகஸ்ட் 12 வந்து திங்கள்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னது? ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 12 வந்து திங்கட்கிழமை. நம்மள என்ன கேக்குறாங்க? செப்டம்பர் 26 என்ன கிழமைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? இதனை ஈஸியா எப்படி வேணாலும், பக்கத்து மாசம்ன்றதுனால அப்படியே கூட மூவ் ஆன் ஆயிடு. நான் வந்து பாக்குறேன், எப்படி வேணாலும் பண்ணுவேன். சோ நான் வந்து 14ஆம் தேதி, இப்ப 14 என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 12 திங்கள்னா 14 வந்து புதன். 14 புதன்னா 28 புதன் தான். அப்போ ஆகஸ்ட்ல மொத்தம் இவ்வளவு நாள் தான், 31 நாள் தான். புதன் வியாழன் வெள்ளி சனி. அப்ப ஆகஸ்ட் வந்து சனியில முடியுது. அப்ப செப்டம்பர் 1 வந்து ஞாயிறுல ஆரம்பிக்குது. செப்டம்பர் 1 வந்து எதுல ஆரம்பிக்குது? ஞாயிறுல ஆரம்பிக்குது. 1 ஞாயிறுனா 28 ஞாயிறு தான். 1 ஞாயிறுனா 28 ஞாயிறு. ஆனா நமக்கு என்ன தேவை? 26 தான் தேவை. அப்ப 27 26. இது ஞாயிறுனா இது சனி, இது வெள்ளி. ஆன்சர் வந்து சாரிமா, நான் தப்பு பண்ணிட்டேன். 1 ஞாயிறுனா 28 ஞாயிறு இல்ல, சனி. ஏன்னா 7 நாள் இல்ல. 7ஆம் தேதி சனிக்கிழமை வரும், 28ஆம் தேதி சனிக்கிழமை தான் வரும். சோ 28 சனினா இது வந்து வெள்ளி, இது வியாழன். நல்ல வேலை, வெள்ளிக்கிழமை நானே போட்டுட்டு இருந்திருப்பேன். வியாழக்கிழமை. சோ பார்க்கலாம். இது வந்து நான் சும்மா மாசத்தை வச்சு போனது. நீங்க டேஸா போனீங்கன்னா ஆகஸ்ட்ல மொத்தமா 31 நாள். அந்த 31 நாள் எனக்கு 11 நாள் தேவையில்லை. 11 நாளை கழிச்சிட்டீங்கன்னா மிச்சம் எத்தனை நாள் இருக்கும்? 20 நாள் இருக்கும். செப்டம்பர்ல எனக்கு 26 நாள் தேவை. அப்ப 26 கூட்டிக்கோங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 46. இந்த 46 7ஆல் அடிச்சு கொடுங்க. 42 போய் மிச்சம் எவ்வளவு வரும்? 4 மீறுமா. அப்ப திங்கள்னு சொன்னாங்கன்னா திங்கள்ல இருந்து 4வது நாள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ஆன்சர் வியாழன். முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். இப்படியும் போடலாம். நான் 2 முறையும் நான் இதை ட்ரை பண்ணேன், தெரியாம ட்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம். ஓகேவா? அடுத்தது இதை கொடுத்திருக்காங்க. பின்வரும் வார்த்தைகளை சரியான முறையில் வரிசைப்படுத்த அமைப்பை காண்கன்னு சொல்லிட்டு மாநிலங்களை கொடுத்திருக்காங்க. என்ன மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய மாநிலங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ராஜஸ்தான். அதாவது இந்திய வரைபடத்துல இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய மாநிலங்கள். இப்படி போறேன். ஓகேவா? ராஜஸ்தான். ராஜஸ்தானுக்கு அடுத்ததா உத்தரப்பிரதேசம் இருக்கும், டிசி. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்ததா பீகார் இருக்கும். பீகாருக்கு அடுத்ததா அசாம் வரும். அசாமுக்கு அடுத்ததா நாகாலாந்து. அப்ப டிசிஏஇபி, டிசிஏஇபின்னு சொல்லக்கூடிய சி ஆன்சர். ஓகேவா? அடுத்து 20வது கேள்வி. பியூக்யூஆர்எஸ்டி ஆகிய 6 நண்பர்கள் வெவ்வேறு வயதை உடையவர்கள். இந்த முறை நிறைய ஆர்டர் क्वेश्चन வந்துச்சா? வெவ்வேறு வயதை உடையவர்கள். அவர் பி என்பவர் எஸ் ஐ விட மட்டுமே இளையவர். சரிங்களா? 6 பேர்மா. 1 2 3 6. பி என்பவர் எஸ் ஐ விட மட்டுமே இளையவர். அப்ப எஸ் விட மட்டும் தான் சின்ன பையன் பி, மத்த எல்லாரை விட பெரிய பையன். அப்ப எஸ் இங்க தான் வரணும், பி இங்க தான் வரணும். ஏன்னா பி என்பவர் எஸ் விட மட்டுமே இளையவர்னா பாக்கி எல்லாரை விடவும் பெரியவங்க. அப்ப அங்க முதல் 2 இடத்துல தான் எஸ் பியும் வரணும். 6ஐ விட இளையவர்கள் 3 பேர் ஆவர். 6ஐ விட சின்ன பசங்க வந்து 3 பேர். அப்ப 6 எங்க போடலாம்? இங்க போடலாம். ஏன்னா 6ஐ விட சின்ன பசங்க 3 பேர்.
யூ என்பவர் டீயை விட இளையவர், யூ என்பவர் அனைவரை விட இளையவர் அல்ல. யூ வந்து டீயை விட சின்ன பையன் தான், ஆனா எல்லாரோட சின்ன பையன் கிடையாது. அப்ப டி இங்க, யூ இங்க, வேற யார் மீன் இருக்கிறது? கியூ தான் மீன் இருக்கும். அப்ப இவனை போட்டுரு. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கன்னா டீயை விட இளையவர்கள் எத்தனை பேர்னு கேக்குறாங்க. டீயை விட இளையவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். ஆன்சர் ஏ ஆப்ஷன்ல வரக்கூடிய 2. சரியா? அடுத்தது 21வது கேள்வி. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பசில் கொடுத்திருக்காங்க. ABCDEF ஆகியோரில் ஒரே ஒருவர் தான் கருப்பு நிறத்தை விரும்புகிறார். அப்ப ஒருத்தர் தான் கருப்பு நிறத்தை விரும்புறாராம். இவர்களில் இருவர் மட்டும்தான், சரியா, கருப்பு நிறத்தை விரும்புறது ஒருத்தர். இவர்களில் இருவர் மட்டும்தான் 12வது படிக்கின்றனர். அப்ப மொத்தமா 6 பேருமா, 1 2 3 4 5 6. அதுல 2 பேர் என்ன படிக்கிறாங்க? 12வது படிக்கிறாங்களாம். மீதமுள்ளோர் 10வது படிக்கின்றனர். மத்த 4 பேரும் 10வது. எஃப் படுக்கும் வகுப்பில் சி மட்டும் தான் படிக்கிறார். இங்கதான் க்ளூவே வச்சாம ட்விஸ்ட். எஃப் படுக்கும் வகுப்பில் யார் மட்டும் தான் படிக்கிறார்? சி. அப்ப இவங்க 2 பேரும் தான் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க? 12th. அப்ப மிச்சம் இருக்கவங்க எல்லாம் 10th. யார் யாரு? ஏ பி இ டி, இவங்க எல்லாம் 10th. சரியா? அடுத்தது டி இருக்கு, இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். அப்ப டிக்கு என்ன கலர் பிடிக்கும்? பிங்க். இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். இளஞ்சிவப்பு நகரம் எது? ஜெய்ப்பூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 12வது படிக்கும் யாருக்கும் கருப்பு பிடிக்காது. இவங்க 2 பேருக்குமே கருப்பு பிடிக்காது. நமக்கு ஒருத்தருக்கும் கருப்பு பிடிக்கும். அந்த கருப்பு பிடிச்சவங்க யாருன்னு தான் கேக்குறாங்க. இந்த எஃப்க்கும் சிக்கும் கருப்பு பிடிக்காது, டிக்கும் கருப்பு பிடிக்காது, ஏன்னா அவனுக்கு தான் பிங்க் பிடிச்சிச்சுல. ஏவுக்கும் ஈக்கும் கருப்பு பிடிக்காது, ஏக்கும் ஈக்கும் கூட பிளாக்னா ஆகவே ஆகாது. சரிங்களா? அப்ப யாருக்கு கருப்பு பிடிக்கும் கேக்குறாங்க. யாருக்கு பிடிக்கும்? பி. ஆன்சர் பாம்பே. சாரி, பாம்பே இல்ல, பி. ஏ ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது இது ஒரு நல்ல கேள்வி, வெண்பட கேள்வி, ரொம்ப திறமையான கேள்வி. ஆனா வச்சிருக்க ட்விஸ்ட் வந்து அந்த ஆப்ஷன்ல தான். சரிங்களா? இப்போ வந்து இந்த வட்டத்துல ஏ என்பது திறமையான மக்களை குறிக்குது. ஏ எதை குறிக்குது? திறமை. சரிங்களா? பி வந்து நேர்மையான மக்களை குறிக்குது. பி வந்து நேர்மை. சி வந்து கடின உழைப்பாளியை குறிக்குது. கடின உழைப்பாளிகளை குறிக்கிறது. சரிங்களா? இப்போ எந்த பகுதி நேர்மை இல்லாத, திறமை இல்லாத, கடின உழைப்பாளியை மட்டும் குறிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அப்ப நேர்மையும் இருக்கக்கூடாது, திறமையும் இருக்கக்கூடாதுன்னா இந்த 2 பகுதிகள்லயும் எனக்கு வரவே கூடாது. அப்ப எந்த பகுதின்னு கேட்கும்போது நான் ஆப்வியஸா சொல்லுவேன் இந்த பி எஸ் டி எல்லாமே இருக்காங்க. அப்ப சி, அந்த சின்ற வார்த்தை மட்டும் தான் கடின உழைப்பாளியை குறிக்கிறது. சி பகுதி மட்டும் தான். ஆனா ஆப்ஷன்ல சி மட்டும் தனியா இருக்கா? கொடுத்திருக்கான். சரிங்களா? கொடுத்திருக்கான். ஆனா சாரி, சிஏ சொல்லிட்டீங்கன்னா கூட முடிஞ்சிச்சு. அப்படிதான் நினைச்சுக்க போறீங்க. இந்த சின்றது இந்த வட்டம் முழுக்கமா, அப்ப அதுல வி இருக்கான், எஸ் இருக்கான், டி இருக்கான். அப்படிதான் சி மட்டும் கொடுத்துட போறீங்க. அதுவுமே தப்பாயிடும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, எனக்கு கடின உழைப்பாளி மட்டும் தேவைன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அழிச்சிட்டு காமிக்கிற பாருங்க. இந்த வட்டம் சீமா, இந்த வட்டம் ஃபுல்லா, அப்ப அதுல வியும் இருக்கான், எஸ் இருக்கான், டியும் இருக்கான். அப்ப நேர்மையானவர்கள் இருப்பாங்க, திறமையானவங்க இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஏரியாவை தான் நான் சொல்லணும். இந்த ஏரியாவில மட்டும்தான் கடின உழைப்பாளி மட்டும் இருப்பாரு. அப்ப அதை நான் சொல்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா, அந்த ஹோல் சர்க்கிள் சில இருந்து நான் வி எஸ் டி இது எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணணும்? கழிக்கணும். இந்த வியையும் எஸ்ஐயும் டியையும் கூட்டி கழிச்சுட்டுனா எனக்கு இங்க இருக்கக்கூடியவங்க வந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல தான் இதுக்கான பதில கொடுத்துருக்கணும். ஏ கொஞ்சம் நல்லா இருந்ததா கொஸ்டின், அதனாலதான் எடுத்தேன். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, டைரக்டா ஒரு விஷயத்தை கொடுக்காம அதை இப்படி கழிச்சுதான் அந்த இடத்துக்கு அதை வர வைக்கணும். சிம்பிளான கொஸ்டின் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுதான். திடீர்னு ஒரு எக்ஸாம் டைம்ல ஒரு பதட்டம், அந்த பதட்டம் அங்க போய் வேணுமா? இங்கே பாத்துக்கலாம், இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இது ஒரு நல்ல கேள்வி. இந்த ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு வைக்கட்டுமா? ஏன் நான் அகைன் அண்ட் அகைன் பிளட் ரிலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். இது நீங்க நான் தமிழ்ல பொறுமையா படிங்க. இந்த கொஸ்டினை படிச்சா அழகான ஒரு உறவு முறை வரும், பார்க்கலாம். சீதாவை பார்த்து கணேஷ் கூறுகையில், நான் அவளுடைய தாய் வழிபாட்டியின் ஒரே மகளின் மகன் என கூறுகிறார் எனில் கணேஷ் சீதாவிற்கு என்ன உறவுன்றத நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. சோ நல்லா பண்ணுங்க. எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையுமே உங்களை பார்க்க வச்சுட்டேன். சோ இதையும் பார்த்துட்டு கரெக்டா பண்ணுவீங்க. அடுத்து வரும் எண்ணெய் காண்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 9 28 65. சோ ஈஸி தான். சோ 2 9 28 65 கொஸ்டின் மார்க் அப்படின்னும் போது எனக்கு ஒரு கியூப் தான் தெரியுது டக்குன்னு. இது 1 கியூபோட 1 கூட்டி இருக்காங்க. ஏன்னா 1 கியூப் 1, அது 1ஓட 1 கூட்டினா 2. இது 2 கியூப் 8, 8ஓட 1 கூட்டினா 9. அடுத்தது 3 கியூப் 27, 27ஓட 1 கூட்டினா 28. 4 கியூப் 64 கூட்டினா, அப்ப இங்க 5 கியூப் பிளஸ் 1, 5 கியூப் 125. அதோட 1 கூட்டினா 126. போட்டுற போறீங்க 125. தப்பு. சரிங்களா? 1 கூட்டி தான் போடணும். அடுத்தது 25. விடுபட்ட தொடரை நிறைவு செய்யவும். சோ நீங்களே பார்த்திருப்பீங்க, கரெக்டா போடலாம். சோ நானும் சொல்லிடுறேன். எஃப் இஎஃப் ஜி, எஃப்க்கு அடுத்து ஜி எழுதிட்டாங்கம்மா. அடுத்த லெட்டர் எச் ஐ, ரெண்டாவது லெட்டர் எழுதுறாங்க. ஐ ஜே கே எல் மூணாவது லெட்டர் எழுதுறாங்க. அடுத்தது 4வது லெட்டர் தான் எழுதணும். எம் என் ஓ பி. அப்ப இங்க பி தான் வரணும். பி ல வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கா?
சோ இவங்க 2 பேரும் எலிமினேட்டட். இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் ஆன்சர். 3 6 ஆயிருக்கு, 6 11 ஆயிருக்கு, 11 18 ஆயிருக்கு. 3 6 ஆகணும்னா +3, அடுத்து +5, அடுத்து +7, அடுத்து +9 கூட்டியிருப்பாங்க. 18ஓட 9 கூட்டினா என்ன வரும்? 27. சோ ஆன்சர் 27P. ஒரு மொழியில் வைரத்தை தங்கம் எனவும், தங்கத்தை வெள்ளி எனவும், வெள்ளியை மரகதம் எனவும், மரகதத்தை மாணிக்கம் எனவும் கொண்டால் இவற்றில் கடினமானது எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், மரகதமா மாணிக்கமா அதெல்லாம் கடினமே கிடையாது, உடஞ்சிடும். ஆனா வைரம் என்பதுதான் மிகவும் கடினம். அப்ப இவற்றில் கடினமானது வைரம். அந்த வைரத்தை என்னன்னு சொல்றாங்க? தங்கம் சொல்றாங்க. அப்ப ஆன்சர் தங்கம், பி. வைரத்தை தங்கம் எனவும் சொல்றாங்களா? அப்ப ஆன்சர் தங்கம். அடுத்து 27, கம்ப்ளீட் தி அனாலஜி. சரியான இணையை காண்க. பேசுபவர் என்பவர் கேட்பவருடன் தொடர்புடையவர் என்றால் படம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்கிறாங்க. பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் வேணும். இப்ப நான் பேசுறேன், கேட்கறதுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி படம் என்பதற்கு பார்ப்பவர் வேண்டும். அப்ப வியூவர் வேணும். பிலிம்னா சும்மா கிடையாது, விமர்சிக்கலாம். 1000 பேர் நடிகர் இருக்கலாம், நடிகர் இல்லாம கூட படம் எடுக்கலாம், வெறும் நடிகையை வச்சு கூட. ஆனா படம் என்பதற்கு பார்ப்பதற்கு வேணும், இல்லைன்னா படம் எடுத்து வேஸ்ட். அடுத்து ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். தையல்காரர், தச்சு வேலை செய்பவர், பொற்கொல்லன், ஆசிரியர் என்றால் ஆசிரியர் என்பவரே தவறானவர். காரணம் என்னன்னா, மத்த எல்லாருமே ஏதோ ஒரு உபகரணங்களை வச்சு ஒரு வேலையை செய்வாங்க. ஆசிரியருக்கு உபகரணம் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம ஆசிரியர் என்பது சேவை. ஓகேவா? ஒரு சேவை. அடுத்து 29, ஒரு கிரிக்கெட் அணியில் உள்ள 11 வீரர்கள் மற்றும் பயிற்சியாளரின் சராசரி வயது 18 வருடங்கள். அப்போ கிரிக்கெட் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 11 வீரர்கள் இருக்காங்க, பயிற்சியாளர்னு ஒருத்தர். மொத்தமா எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 பேருடைய சராசரி தான் 18னா அந்த 12ஐயும் 18ஐயும் பெருக்கிக்கோங்க. 2 8 16, 1 8 8 9 12 அப்படியே வரும், 6 11 216. அப்ப அந்த 12 பேருடைய வயதுகளையும் கூட்டினா உனக்கு 216 கிடைக்கணும். சரிங்களா? இப்ப பயிற்சியாளரின் வயதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாவிடில், பயிற்சியாளரோட வயசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் ஒமிட் பண்ணிட்டேன்னா சராசரி வந்து 1 வருடம் குறைகிறது. சராசரி என்ன ஆகுது? 1 வருடம் குறைகிறது. அப்ப பயிற்சியாளர் கணக்குல இல்லைன்னா எனக்கு மொத்தமா எத்தனை பேர்? வெறும் 11 பேர் தான். அந்த 11 பேரினுடைய சராசரி வந்து 17ஆ மாறிடுதான். சராசரி 1 குறைகிறது. ஏற்கனவே 18 இருந்த சராசரி 1 குறைகிறது என்றால் 17 ஆயிடும். இப்ப இதை பெருக்கணும்னா 2 17, 7 8 1 187. இப்ப எனக்கு பயிற்சியாளருடைய வயதை கேட்கிறாங்கம்மா. 216 பயிற்சியாளர் இருக்கும் பொழுது எனக்கு வந்த வயதுகளின் கூடுதல் 216. பயிற்சியாளர் இல்லாத போது வந்த என்னுடைய வயதுகளின் கூடுதல் 187. அப்ப அதுல இருந்து இதை கழிச்சா பயிற்சியாளர் வயது கிடைச்சிடும்ல. அப்ப 216ல இருந்து 187 கழிக்கணும். 16ல 7 போச்சுன்னா 9, இங்க 0 ஆயிடும். 10ல 8 போச்சுன்னா 2. சரிங்களா? 29. ஆன்சர் பாம்பே. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन இன்னைக்கு. the calendar for the year 2007 will be the same for the year. 2007 வருடம் நாட்காட்டியை போன்றே எந்த வருடம் அதுக்கு அடுத்த நாட்காட்டியை கொண்டிருக்கும்னா அந்த 2007 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 4ஆல வகுங்க. சரிங்களா? 4ஆல வகுங்க. 4ஆல வகுக்கும் பொழுது 20 5 முறை வரும். ஒரு 0 அப்படியே போட்டுக்கோங்க. 7ல ஒரு 4 தான் இருக்கும். அப்ப மீதி எவ்வளவு வந்துச்சு? 3. சரிங்களா? மீதி 3. இந்த மாதிரி மீதி 2 அல்லது 3 வந்துச்சுன்னா நீ எந்த நம்பரை கூட்டணும்னா 11ன்ற நம்பரை கூட்டணும். எது கூட? கொடுக்கப்பட்ட ஆண்டோட. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கேலண்டர் ரிப்பீட் ஆகிற சம்ம கேட்பாங்கம்மா. இந்த மாதிரி கேலண்டர் எப்பங்க அடுத்தது ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, நீ சும்மா இருக்கிறத கூட்டி வைக்க வேண்டியதுதான். அப்ப மீதி உனக்கு ஒண்ணு 0 வரும், இல்லது 1 வரும், இல்லது 2 3 வரும். சோ 2 3 மீதி வந்துச்சுன்னா நீ கூட்ட வேண்டியது என்ன நம்பர்? 11 நம்பர். 1 மீதி வந்துச்சுன்னா கூட்ட வேண்டியது 6 நம்பர். 0 மீதி வந்துச்சுன்னா நீ கூட்ட வேண்டியது 28 நம்பர். அவ்வளவுதாங்க. சரிங்களா? இதுதான் கூட்டணும். இப்ப இங்க எனக்கு மீதி வந்து 3 வந்திருக்கு. அப்ப 2007ஓட 11 கூட்டு. சோ 8 1 2 0. சாரி 2 0 2 0 1 8 டி ஆப்ஷன். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்துட்டோம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பார்த்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கும் நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்களும் போட ரிஸ்க் எடுத்து தயாரா இருக்கும். சரிங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.